என் தங்கப்பிள்ளையே, மிக மிக அவசரமான பதிவோடு உன் தாயானவள் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன். என் குழந்தையே, நாளைய தினம் உன் வாழ்க்கையில் ஒரு ஆண் ஒரு மிகப்பெரிய உதவியை உனக்கு செய்து கொடுக்கப் போகின்றார். ஆனால் இவரை கண்டதும் நான் சொல்கின்ற இந்த ஒரு வார்த்தையை நீ சொல்ல வேண்டும். அப்படி மட்டும் நீ சொல்லிவிட்டாயானால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடக்க தொடங்கும். உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் நடக்கிறது, இனி என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்பதனை சரியான புரிதலுக்குள் நீ கொண்டு வந்து விட்டிருப்பாயானால் இன்று நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையாக மாறிவிடும். உனக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும். என் குழந்தையே, நல்லதொரு மாற்றத்தை நாம் இந்த வாழ்க்கையில் எதிர்பார்த்து நிற்கின்ற இந்த நேரம், நமக்கு என்ன வேண்டும் என்றாலும் அதையெல்லாம் தெய்வம் ஒன்று மட்டுமே கொடுக்க முடியும். தெய்வத்தை அன்றி யாராலும் இப்பொழுது எந்த ஒரு நன்மைகளையும் நமக்கு செய்துவிட முடியாது. மனிதர்களுக்குள் இருக்கின்ற பொறாமை எண்ணங்களும் வஞ்சகமும் யாருக்கும் எந்த நல்லதையும் செய்ய விடுவது கிடையாது. அதனால் உன்னோடு இருக்கின்ற இந்த தாயின் அன்போடும் அரவணைப்போடும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற நல்ல விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொண்டிருக்கின்றாய். உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கூட உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் யாரும் உனக்கு தெரியப்படுத்த விரும்புவது கிடையாது. எங்கே இவர்களுக்கு நல்லது நடக்கும் என்று நாம் சொல்லிவிட்டோமானால் இவர்கள் சந்தோஷமடைந்து விடுவார்களோ, இவர்கள் சந்தோஷத்தின் உச்சத்திற்கு சென்று விடுவார்களோ என்று சொல்லி யாரும் உனக்கு எந்த ஒரு உண்மைகளையும் சொல்லிவிடுவது கிடையாது. ஒரு வெற்றியை கூட நீ கஷ்டப்பட்டு தான் பெற வேண்டும் என்று யோசிப்பார்கள். கஷ்டம் வருகிறது என்று தெரிந்தால் கூட அதை சொல்லிவிடக்கூடாது என்று நினைப்பார்கள். நீ அனுபவிக்கட்டும் என்பது போன்ற எண்ணங்களோடு தான் இங்கு எல்லோருடைய மனநிலையும் இருந்து கொண்டிருக்கின்றது. எப்பொழுதுமே நாம் நமக்கு கெடுதலை செய்ய நினைக்கின்ற மனிதர்களை பற்றி மட்டும்தான் பார்க்கிறோம். ஆனால் நமக்கு நல்லது செய்ய யோசிக்கின்ற மனிதர்களும் இங்கு இருக்கிறார்கள். இந்த வாழ்க்கையில் நமக்கான ஒரு சில நன்மைகளையும் நடத்தி கொடுக்க இங்கு ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். நாம் ஆசைப்பட்டதை எல்லாம் நடக்கட்டுமே, இவர்கள் சந்தோஷமாக இருக்கட்டுமே என்று நினைக்கக்கூடியவர்களும் உன்னை சுற்றி இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் அது மிகவும் குறைவான எண்ணிக்கையில் இருப்பதனால் இவர்களை உனக்கு யார் என்று தெரிந்து விடுவதில்லை. அதனால் இனி வரக்கூடிய நாட்களில் நமக்கு கெடுதல் செய்கின்ற இந்த 90 பேரையும் விட்டுவிடு. உனக்கு நல்லதை நினைக்கின்ற இந்த 10 பேரை உன் கையில் எடுத்துக்கொள். என் குழந்தையை, நிச்சயமாக இவர்களோடு சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையை மேலும் மேலும் நீ நல்ல நிலைக்கு உயர்த்தி கொண்டு செல்ல முடியும். நமக்கு நல்லது நினைப்பவர்களை நம் அருகில் வைத்திருப்பது போல தீமைகள் செய்பவர்களை ஒரு ஓரமாக வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் இவர்கள்தான் உன்னுடைய வெற்றிக்கு முக்கியமான காரணம். ஏனென்றால் ஒவ்வொரு நொடியிலும் உனக்கு கெடுதலை செய்கிறேன் என்று சொல்கின்ற பேரில் இவர்கள் செய்கின்ற விஷயத்தினால்தான் உனக்கு இந்த வாழ்க்கையின் மீது ஒரு அக்கறை வந்திருக்கின்றது. நாமும் எதையாவது செய்ய வேண்டும், நாமும் ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்க வேண்டும். நம்மை குறைவாக எடை போட்ட இவர்கள் மத்தியில் நாமும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வந்திருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, சரியானதொரு சந்தர்ப்பத்தை இந்த சூழ்நிலை உனக்கு உருவாக்கி தரும் பொழுது அதனை நீ என்னவென்று ஏற்றுக்கொண்டு உனக்கான நம்பிக்கையோடு நீ பெற்றுக்கொண்டால் அது போதும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் இனி எந்நாளும் உனக்கு சந்தோஷத்தை தெளிவுபடுத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று உன் தாயானவள் உனக்கு இவரை அடையாளப்படுத்த வந்திருக்கின்றேன். இவருக்கு உன் வாழ்க்கையில் செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில நன்மைகளை உனக்கு தெரிந்தும் தெரியாமலும் உன்னோடு இருந்தும் உனக்கு செய்து கொண்டே இருக்கின்றார். இவரை நீ அடையாளம் காண வேண்டிய நேரம் வந்துவிட்டது.
நமக்கு நல்லது செய்கின்ற ஒருவரை நீ இத்தனை காலமும் உன்னோடு அருகில் வைத்து கொண்டு யாரென்று தெரியாமல் இருந்திருக்கிறாயானால் அது மிகப்பெரிய தவறான காரியம் அல்லவா? அவர்களை மதிக்காமல் கூட சில இடங்களில் நீ நடந்திருக்கலாம். நமக்கு இவர்கள் செய்வது நல்லது என்று கூட தெரியாமல் நாம் ஒருவரை காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் நிச்சயமாக இந்த நிலையிலிருந்து நாம் மீண்டு வரத்தான் வேண்டும். இவர்களுக்கு உரிய மரியாதையை நீ கொடுக்கத்தான் வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இனி எப்பொழுதும் உனக்கான தேவைகளை எல்லாம் நான் ஒவ்வொன்றாக உனக்கு சரி செய்து கொடுக்க வருகின்ற இந்த நேரத்தில் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே. என் தங்கமே, ஒவ்வொரு நாளும் உனக்கு யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி புலம்புவதை விட யார் இருந்தால் நம் வாழ்க்கை நல்லபடியாக மாறும் என்று நீ ஒரு முறையாவது சிந்தித்து பார்த்திருக்கிறாயா? யாரினுடைய வார்த்தைகள் நமக்கு மிகுந்த ஆறுதலை கொடுக்கிறது என்று யோசித்து பார்த்திருக்கிறாயா? யார் ஒருவர் நம்மை தொடர்ந்து வந்தால் நாம் இந்த வாழ்க்கையை மீண்டும் மீண்டும் நல்லபடியாக மாற்றிவிடுவோம் என்கின்ற எண்ணம் உனக்குள் வருகிறது என்று பார்த்தாயா? என் குழந்தையே, வழிதடுமாறி சென்ற பொழுது உன்னை கை தூக்கி விடவும் உன்னை நல்ல வழிக்கு அழைத்து செல்லவும் உன்னோடு இருக்கின்ற சில உறவுகளை நீ வேண்டாம் என்று ஒதுக்கும் பொழுது நீ தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறாய். மீண்டும் தவறான பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, வாழ்க்கை ஒரே ஒரு முறை மட்டும்தான். அந்த நேரத்தில் நமக்கு தெய்வம் கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷத்தையும் ஒவ்வொரு சந்தோஷமான உறவுகளையும் நம்மோடு நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும். அப்படி உன்னால் அந்த உறவை கூட தக்க வைத்து கொள்ள முடியவில்லை என்றால் ஏதோ ஒரு மிகப்பெரிய தவறு உன் வாழ்க்கையில் உன்னால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்காக கண்ணீர் வடிப்பதும் நம்முடைய நிலைமை கண்டு ஒரு உறவு நமக்காக துடிப்பதுமாக இருக்கிறது என்றால் எக்காரணத்தை கொண்டும் இந்த உறவை நீ ஏளனமாக பார்த்து விடாதே. காலம் முழுமைக்கும் நீ நினைத்து பார்த்தாலும் இதன் பிறகு நீ வேண்டும் என்று அழுதினாலும் புலம்பினாலும் உனக்கு இது போன்ற ஒரு நல்ல உறவு கிடைத்து விடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உனக்காக என்றும் என்றென்றும் நான் வருகிற இந்த நேரங்களில் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய ஒவ்வொரு நன்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். நான் இருக்கும் வரை உனக்கு நான் என்ன கொடுத்தாலும் அதை எப்பொழுதும் என் பிள்ளை நீ தெளிவான மனநிலையோடு தெரிந்து கொள்ள தயாராக இரு. நாளைய விடியலில் யார் வருகிறார்கள் என்று யோசிப்பதற்கு பதிலாக யார் வந்தாலும் சரி, நாமாக இருந்து இந்த வாழ்க்கையில் நமக்கான முயற்சிகளை கைவிடாமல் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும். என் குழந்தையை, நமக்கு ஒருவரை பிடிக்கிறது, பிடிக்கவில்லை இரண்டாவது விஷயம். அவர்களுக்கு நம்மை பிடித்திருக்கிறது என்றால் எக்காரணம் கொண்டும் அவர்களை ஒதுக்குவதை நீ தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் நாளை நீ நினைத்தாலும் கூட ஒரு உண்மையான உறவை பெறுவது என்பது இங்கு கடினமான காரியமாக மாறிவிடும். நம் மீது அன்பு கொண்டு நம்மை தேடி வருகின்ற சிலரை நாம் எக்காரணத்தை கொண்டும் ஒதுக்கிவிடக்கூடாது. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். மிக பெரிய நன்மைகளும் உனக்கு நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய். என் தங்கமே, இந்த சூழ்நிலைகள் இனிமேல் உனக்கு நிரந்தரமான தீர்வை கொடுக்க வேண்டும் என்கின்ற முடிவோடு தான் வந்திருக்கிறது. இந்த மனிதர்களிடத்திலிருந்து நமக்கு வாழ்க்கையில் வெறுமையும் வேதனைகளும் தான் கிடைக்கிறது என்றால் இறை நம்பிக்கை ஒன்றே நம்மை வாழ வைக்கும் அல்லவா? தெய்வத்தின் மீது நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை நம்மை நிச்சயமாக அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்து செல்லும் அல்லவா? இதனை நீ சரியாக புரிந்து கொண்டால் போதும். உனக்கென்று எல்லாவற்றையும் நான் உன் கண் முன்னாலேயே உனக்கு நடத்தி தந்து உன்னை இந்த வாழ்க்கையின் சந்தோஷத்தின் எல்லைக்கே அழைத்துச் செல்வேன் என்பதனை நீ மறக்காதே. யாரோடு நமக்கு பிரச்சனைகள் இருக்கின்றதோ, யாரோடு நமக்கு மனஸ்தாபங்கள் இருக்கின்றதோ, இவர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் உனக்கு நல்லதை சொல்லி இருப்பார்கள், இல்லை மிக பெரிய கெடுதலை நடத்தி இருப்பார்கள். இரண்டில் ஒன்று நிச்சயமாக இவர்களால் அரங்கேற்றப்பட்டிருக்கும். இதில் எது சரி எது தவறு என்று நீ யோசிக்க வேண்டும். நாம் இவர்கள் சொன்ன நன்மையை எடுத்து கொள்ளாமல் இவர்களை எதிர்த்தது சரியாகுமா?
அதனால் ஒவ்வொருவரோடும் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் உனக்கு வருகிறது என்பதனை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையின் அனுசரிப்புகளை நீ தொடர வேண்டும். என் குழந்தையே, நாளைய விடியல் என்பது பிரதோஷம் மற்றும் சிவராத்திரியினுடைய விடியலாக உனக்கு கிடைக்கின்றது. நாளைய தினம் சிவபெருமான் உன் வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய உதவியோடும் நந்தி தேவர் நீ ஏற்கனவே வேண்டி நின்ற பல விஷயங்களுக்கான முடிவுகளையும் கொடுக்க உன்னை தேடி வரப்போகின்றார்கள். என் பிள்ளையே, நாளைய தினம் நீ கழுத்தில் ருத்ராட்சம் அணிந்தோ சிவனடியார்களை யாரேனும் நீ கண்டாலோ, யாரோ ஒருவர் சிவனை நினைவுபடுத்தும் விதமாக தன்னிடத்தில் ஒரு அடையாளத்தை கொண்டு உன்னை தேடி வருகிறார் என்றால் அவரை கண்டதும் நிச்சயமாக என் குழந்தை ஓம் நமச்சிவாய என்று நீ சொல்ல வேண்டும், அல்லது சிவாய நமக என்று நீ சொல்ல வேண்டும். சிவபெருமானினுடைய நாமத்தை நீ உச்சரித்தால் போதும், அந்த சிவனே உன் அருகில் வந்து நின்றதற்கு சமமாகி விடுகின்ற விஷயமாக அந்த சூழ்நிலை உனக்கு மாறிவிடும். உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பது உறுதியாகும் பொழுது இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி நடத்துகின்ற எல்லா விஷயங்களையும் உனக்கு என்னவென்று தெளிவுபடுத்தி கொடுக்கிறதல்லவா? அந்த சிவனையே நாளைய தினம் உன் வாழ்க்கையில் வருவதை நான் அடையாளப்படுத்துகிறேன். வேறென்ன வேண்டும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில்? இதைவிட பெருமகிழ்ச்சி உனக்கு இந்த வாழ்க்கை யாரால் கிடைக்கப் போகிறது? நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நாம் சரியாக தெரிந்து கொண்டால் இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து நமக்கான வெற்றி என்பது நமக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, சிவனுக்கு உகந்த நாட்களில் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நன்மை நடந்தே தீரும். சிவபெருமானை வணங்குகின்றவர்களுக்கு எந்த அளவிற்கு சோதனைகள் இருக்கின்றதோ அதைவிட பல மடங்கு அதிகமாக நல்லது நடக்கும். அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் பல நன்மைகள் நடக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன்னை சுற்றி பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையை உனக்கென கொடுக்க வரக்கூடிய நேரம் நெருங்கி வந்துவிட்டது. இனி எதற்காகவும் என் குழந்தை நீ வருத்தப்படாதே. எந்த சூழ்நிலையை கண்டும் என் குழந்தை நீ வேதனைப்படாதே. உன்னை தேடி வருகின்ற இந்த நாட்கள் எல்லாமும் இனி உனக்கான நன்மைகளையும் உனக்கான நம்பிக்கைகளையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நாளைய விடியலில் நீ இவரை கண்டாலும் சரி, காணவில்லை என்றாலும் சரி, சர்வ நிச்சயமாக சிவனின் நாமத்தை ஒரு முறையாவது நீ உச்சரித்து விடு. உன்னுடைய வாழ்க்கையில் சிவன் இருப்பதை உனக்கு அது தெரியப்படுத்தும் என்பதனை நீ ஒருபோதும் மறந்து விடாதே. என் குழந்தையே, எல்லா நேரத்திலும் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று சிவபெருமான் மட்டுமே தீர்மானிக்கக்கூடிய விஷயம் அல்லவா? அழிக்கக்கூடிய தொழிலை கொண்டவர் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களையும் அழித்து உனக்கு நன்மைகளை நடத்தி கொடுக்க உன்னை தேடி வருகிறார் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். மேலும் மேலும் உனக்கு வேண்டிய பல நன்மைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுக்கப்பட இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லாவற்றையும் கடந்து இனி உனக்கான சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை உணர்ந்து நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் அது போதும். உன்னை தேடி நான் வருவதை நிச்சயமாக என் குழந்தை உன்னால் எப்பொழுதும் சரியாக உணர முடியும். உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நல்ல மாற்றங்களை நிச்சயமாக நீ ஏற்றுக்கொள்ள முடியும். எதையும் கடந்து நாம் வாழக்கூடிய இந்த சூழ்நிலை இனி எப்பொழுதும் நமக்கு வேண்டிய நல்ல மாற்றத்தை தரும் என்பதனை நீ நம்பினால் அது போதும். என் குழந்தைக்கு தேவையில்லாத விஷயங்களிலிருந்தெல்லாம் நல்லதொரு விடுதலை கிடைக்கும். உன்னை ஆட்டி படைத்த தீய விஷயங்கள் அத்தனையும் உன்னை விட்டு தானாகவே விலகி ஓடும். எதை தேடிய இந்த வாழ்க்கை பயணம் இத்தனை நாளும் உன்னை அழைத்து சென்று கொண்டிருக்கின்றதோ அதுவே உன் வாழ்க்கையாக மாறக்கூடிய நேரம் வந்து விட்டது என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, தெய்வத்தின் அனுகிரகத்தோடு உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய பல விஷயங்கள் உனக்கு நடக்கப் போகிறது என்பதைத்தான் அம்மா மீண்டும் மீண்டும் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன். அதனால் எதை நினைத்தும் இனிமேல் நீ வருந்தி கொண்டிருக்காதே. இந்த சூழ்நிலைகள் எல்லாமும்
உனக்கு சாதகமாக மாற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இனி எந்நாளும் உனக்கு இந்த வாழ்க்கை வெற்றியின் உச்சத்தை காண வேண்டிய நேரமும் வந்துவிட்டது. நடப்பதை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள். தாயினுடைய அன்பும் அரவணைப்பும் கிடைப்பதற்கான காரணத்தையும் நீ உணர்ந்து கொள். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.